இயக்குனர் கிருஷ்ணன் மஞ்சு ரெட்டையர்கள் அவங்க ரெண்டு கிருஷ்ணன் ஒருத்தர் பஞ்சு ஒருத்தர் சொல்லுங்க. அவங்க இயக்கிய பல படங்கள் பராசக்தி, ரத்த கண்ணீர், கண்கள், பெற்றால் தான் பிள்ளையா, இவங்க எல்லாரும் அந்த படங்கள்ல அவங்க மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக. அவங்க கூட நீங்க எழுதின பாடல் ஏதாவது உண்டா? நிறைய ஏகப்பட்ட படம் கிருஷ்ணமஞ்சியோட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். உயர்ந்த மனிதன், குழந்தையின் தெய்வமும், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே, உயர்ந்த மனிதன், குழந்தையின் தெய்வமும், அப்புறம் நானே கதை வசனமெல்லாம் எழுதி ஒரு படம் கலியுக கண்ணன், அது இன்னும் பெற்றால் தான் பிள்ளையா எம்ஜிஆர் படம், இதய வினை எம்ஜிஆர் படம், இன்னும் கிருஷ்ணமஞ்சியோட ஏகப்பட்ட படம் எழுதியிருக்கேன். அன்னபூரணி, எனக்கு இன்னும் நிறைய படம். அவர் கூட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சந்திச்சீங்க? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் ரொம்ப ஜெயண்ட் அவங்க. கிருஷ்ணன் மஞ்சு ரெண்டு பேரும் சினிமா தோன்றி பேச தொடங்கிய காலத்தில் இருந்த சினிமாவில் இருக்கிற டைரக்டர் அவங்க. பட் அப்போ அவங்க டைரக்டராக இல்லை. சினிமாவில் ரொம்ப பேசப்பட்ட மிகப்பெரிய டைரக்டர் ராஜா சேண்டோ, புதுக்கோட்டைக்காரர். பாம்பேயில் இருந்து இந்த துறையில் பெரிய ஆட்கள்கிட்ட பயின்று தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அவர். ராஜா சேண்டோ டைரக்ட் பண்ணது தான் டிகே சகோதரர்கள் நடித்த அந்த மேனகா படம். ராஜா சேண்டோ டைரக்ட் பண்ணி ரொம்ப பெரிய டைரக்டர். அவர்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் அசோசியேட் டைரக்டராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கிருஷ்ணன் மஞ்சு ராஜா சேண்டோ கிட்ட ஆராய்ச்சி மணின்னு ஒரு படம், அது ராஜா சேண்டோ டைரக்ஷன். அதில் கிருஷ்ணன் மஞ்சு ரெண்டு பேரும் எடிட்டிங் கற்றுக்கிட்டாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்து. அப்புறம் கிருஷ்ணன் மஞ்சு தனிப்பட்ட டைரக்டராக ஆகி அவங்க முதல்ல டைரக்ட் பண்ண படம் அது வந்து பூம்பாவை, கேஆர் ராமசாமி ஹீரோ. அதுதான் அவங்க முதல்ல டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு பிக்சர். அதுக்கப்புறம் ரத்னகுமார்னு பியு சின்னப்பா வச்சு பண்ணாங்க. தென் அவங்களுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, சமூகத்தை புரட்டி போட்ட பல அபூர்வமான படங்கள், அதுக்கெல்லாம் அவங்க தான் டைரக்டர். பராசக்தி, ரத்த கண்ணீர், அப்புறம் ஹிந்திலையும் அவங்க ரொம்ப கொடியேட்டி பிறந்தாங்க. தமிழில் குலதெய்வம், முரசொல்லி மாறன் டைலாக் எழுதின முதல் படம், அது பெரிய தமிழையும் சில்வர் ஜூப்ளி, பாபின்னு ஹிந்தியில் டைமண்ட் ஜூப்ளியெல்லாம் போச்சுது, பெரிய ஹிட்டு. அவங்க ரெண்டு பேரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட உள்ள அனுபவத்தை நான் சொல்கிறேன். பஞ்சு சார் சிச்சுவேஷன் சொல்லுவார் என்கிட்ட. கிருஷ்ணன் சார் எப்படி சிகரெட் குடிச்சுன்னு உட்காந்துருப்பார். அவர் வந்து இந்த சாங் எடிட்டிங் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் பஞ்சு சார் தான் ஷூட்டிங்லாம் நடத்துவார். கிருஷ்ணன் சார் உட்காந்துருப்பார். பட் பின்னணியில் அவருடைய யோஜனைகளை அவர் வாங்கிப்பார். ரெண்டு பேருமே ஈக்குவலி பிரில்லியன்ட், பெரிய அற்புதமான தெய்வ பிரிவில்லாம் அவங்க டைரக்ட் பண்ண படம் தான். அந்த அன்னை பஞ்சு சார் வந்து என்ன பாட்டில் வேணும்னு சொல்லுவார். அதை விஸ்வநாத் சார் டியூன் போடுறதையும் சரி, நம்ம எழுதுறதையும் சரி, நல்ல ரசிக்கிறவர். நல்ல வரிகள் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஜோவியில் இருப்பார். அவங்க நம்பர் 1 டைரக்டர்ஸ். அவங்களுடைய சொந்தக்காரர் அவங்கக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த பையன்தான் பீம்சிங். பீம்சிங்கை வந்து அவங்க பீம்சிங்கும் பஞ்சுவும் பிற்காலத்தில் சம்பந்தியானாங்க. பீம்சிங்கெல்லாம் பஞ்சு விட்ட அசிஸ்டண்டாக, பஞ்சு எடிட்டராக இருந்தபோது பஞ்சாபின்னு பேர் வரும் படத்தில், அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவங்க தான் பீம்சிங்கெல்லாம். ஸோ இவருடைய திருமலை மகாலிங்கம் எல்லாம் பஞ்சு சாருடைய ப்ராடக்ட் தான். இவங்க என்ன பஞ்சு சார்னா ரொம்ப பெரிய டைரக்டர்னு யாரும் பேச பயப்படுவாங்க. ஏன்னா பராசக்தியை சிவாஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தானே. ஸோ அவர்கிட்ட உள்ள ஸ்பெஷல் குணம் என்னென்னா, சட்டைக்கு பொத்தான் போட மாட்டார். பொத்தான்லாம் இருக்கும், போட மாட்டார், திறந்து தான் இருக்கும். அவர் பாட்டு இப்படி வரணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுதுறோம்னு ஒத்துக்கிட்டா ஏதோ ஒரு 40 வருஷம் பழகின மாதிரி ஜோவில் ஆகிடுவார். ஒரு ரிசர்வ்டாக தான் ஒரு பெரிய டைரக்டர் புதுசாக பாட்டு எழுத வந்திருக்கான்னு ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுத்த மாட்டார். நெருக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி ரொம்ப அழகாக பாட்டை வாங்குவார், நல்லா ரசிக்கிறவர். அவங்களெல்லாம் ரொம்ப ஜெயண்ட். அவர்கிட்ட எழுதின எத்தனையோ பாட்டுகள், நல்ல நல்ல பாட்டுகளாக நான் எழுதியிருக்கேன். குழந்தையின் தெய்வத்தில், அன்புள்ள மான்வழியே, நன்றி சொல்ல என் கண்களுக்கு, பெற்றாத்தான் பிள்ளையால் ஏகப்பட்ட பாட்டுகள், நிறைய உயர்ந்த மனிதன் அத்தனை பாட்டும் நான் தான் எழுதினேன். நிறையா டன் வித் தம், வெரி குட் டைரக்டர்ஸ். நான் அவங்களை நினைவு கூற வேண்டிய அளவுக்கு தமிழ் சினிமா அவங்கள மறக்க முடியாது. தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி படங்கள், ஏன்னா தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட படங்களில் இந்த பராசக்தி, புதையல் அவங்க தான் டைரக்ஷன். கலைஞருடைய பெருவாரியான படங்களுக்கு அவர் தான் டைரக்டராக இருப்பார். கலைஞருக்கு ரொம்ப இஷ்டமான டைரக்டர், பிள்ளைக்கும் அவங்க தான் டைரக்டர், கிருஷ்ணமஞ்சு தான். அவர் ஏன்னா அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்கள் படத்தில் வரதை விரும்புவாங்க அவங்க. அதை ஓப்பனாக சொல்கிறேன். இன் ஸ்பைட் ஆஃப் பஞ்சு ஒரு பிராமின்,
இருந்தாலும் ஜாதி மதங்களை தகர்க்கிற கருத்துக்கள் படத்தில் வரணும்னு விரும்புகிறவர் அவர். அவங்க படங்கள் தான் இன்றைக்கும் காலத்தால் மறக்க முடியாத படங்கள்.